குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். இப்பொழுது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் அமைப்பு எப்படி இருக்கும்? ஒரு விஷயத்தை முன்னாடியே சொல்லிடுறேன். எப்பொழுதுமே ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஏற்றம் இறக்கம் என்பது இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழிலே அமையாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரவர்கள் செய்த புண்ணியங்கள் பாவங்கள் அதுபோல் முன்னோர்களுடைய ஒரு ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கணும். அதுதான் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. கர்மா என்பது 3 வழி அப்படின்னுவாங்க. கரு என்றால் யார்? தந்தை. மா என்றால் அம்மா. அப்போது இது கர்மா. சஞ்சித கர்மான்னா அவங்களுக்கு தாயினுடைய வழியில் வரக்கூடியது. அப்படிப்பட்டவர்கள், அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்து ஆராய்ந்து பார்த்து அதற்குரிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் செய்யுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். கிரகங்கள் எப்படி பலவீனமாக இருந்தாலும் அதற்கு உண்டான வழிமுறைகள் வழிபாடுகள் செய்தால் அந்த பலவீனத்தை குறைத்து பலமாக மாற்றிக்கொள்ளலாம். அப்போ வாழ்க்கையில் முன்னேறலாம். அதற்கு என்ன வழி என்பதை ஆராய்ந்து பார்த்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அதற்கு உண்டான வழிமுறைகளை செய்து கொள்ளுங்கள். சரி, இப்போ கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் அமையும்? கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜீவனஸ்தான அதிபதி யார் என்றால் புத பகவான் ஆவார். அப்போ லக்னாதிபதி புதன் பகவானே இல்லைங்களா? கன்னி லக்னத்துக்கு புதன் பகவான். அதே 10ஆம் அதிபதி யார் என்றால் மிதுனம். அந்த மிதுனத்துக்கு அதிபதியும் புதன் தான். அப்போது ஜீவனாதிபதியாக இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு தான் இது. ஆனால் பொதுவாகவே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் சிறந்த அறிவாளியாகவும் எதிலும் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் ஆட்சி உச்சம் பெற்று தனக்கு நட்பு கிரகங்களான சுக்கிரன் சனி போன்றவர்களின் தொடர்பு பெற்று சுப கிரகங்களின் தொடர்பு பெற்றால் சமுதாயத்தில் சிறப்பான உயர்நிலையான ஒரு வாழ்க்கையை இவர்கள் அடைவார்கள். அதுபோல அதிகாரமிக்க பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு உண்டாகும். புதன் வலுப்பெறுவது இல்லாமல் அதனுடன் செவ்வாய் சூரியன் தொடர்பு உண்டானால் அரசு சார்ந்த துறைகளில் உயர்வான பதவிகளை அடையக்கூடிய யோகம் இவர்களுக்கு அமையும். இதனுடன் சனியும் பலம் பெற்று அமைந்து இருந்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய உயர் பதவிகள் ஜாதகரை தேடி வரும். சில பேர் தேடி போகணும், ஆனால் இவர்களுக்கு தேடி வரும். அதுபோல் பார்த்திங்கன்னா புதன் இப்போது வலுப்பெற்று இருந்தால் என்ன? அதனுடன் செவ்வாய் சூரியன் தொடர்பு உண்டானால் அரசு சார்ந்த துறைகளில் உயர்வான பதவிகளை அடையக்கூடிய யோகம் அமைப்பு. அதுபோல் சனி பலம் பெற்று அமைந்து இருந்தால் உங்களுக்கு உயர் பதவி தேடி வரும். ஜாதகரை தான் தேடி வரும். இது மட்டும் இல்லாமல் புதன் கேந்திர திரிகோணங்களில் சூரியன் சேர்க்கை பெற்று சந்திரனும் பலமாக அமைந்த குரு பார்வை செய்தாலும் அரசு சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலம் பொருளாதார மேன்மை, இவர்களுடைய வாழ்வில் உயர்வு உண்டாகும். இந்த மேன்மைகளை பெற்று வாழ்வில் ஒரு உயர்வு இவர்களுக்கு கொடுக்கும். அதுபோல புதன் சுக்கிரன் சனி போன்ற நட்பு கிரக தொடர்பு பெற்று வலுவாக அமைய பெற்றால் சொந்த தொழில் செய்யும் யோகம், வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கும் அற்புத நிலை இவர்களுக்கு உண்டாகும்.
புதனுடன் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை உண்டாகி, நல்லா கேட்டு புரிஞ்சிட்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்து இந்த மாதிரிலாம் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். புதனுடன் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை உண்டாகி 9, 12 ராகு பகவான் அமைய பெற்றால் ஜாதகர் கடல் கடந்து வெளிநாடு சென்று சம்பாதிக்கும் வாய்ப்புகளெல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும். அப்போ புதனுடன் சந்திரன் அமைந்து சுக்கிரனும் சேர்க்கை பெற்றால் விவசாய தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, புதனுடன் செவ்வாய் சேர்க்கை பெற்றால் பூமி, விவசாயம் தொடர்பு, வேளாண்மை தொடர்பு, இந்த மாதிரி வேலைகள் இவர்களுக்கு அமையும். புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று வலுப்பெற்றிருந்தால் கலை, இலக்கியம், சங்கீத துறையில் புகழ்பெறும் அமைப்பு இவர்களுக்கெல்லாம் உண்டாகும். அதுபோல புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று லக்னத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் அமையப்பெற்று உடன் குரு தொடர்பும் இருந்தால் பெண்கள் வழியிலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களிலும் சம்பாதிக்கக்கூடிய, அதாவது பெண்கள் உபயோகிக்கும் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் நிறைய இருக்குது. பெண்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் அதிகமாக இருக்குது. புடவைகள், இப்படிப்பட்ட ஒரு தொழிலில் வாய்ப்பு ஏற்படுத்தி அதற்கு உண்டான வருவாயை ஈட்டக்கூடிய தருணம் ஏற்படும். இது இல்லாமல் கணிதம், கம்ப்யூட்டர், இந்த மாதிரி துறையில் கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா தனித்து திகழ்வார்கள். அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் புதன் தனித்து பலம் பெற்று குரு போன்ற சுப கிரகங்களின் தொடர்பு இருந்தால் இந்த எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, புத்தகம் வெளியிடும் துறை, பதிப்பகம், வக்கீல், அதாவது பேச்சுத்திறன், இதிலெல்லாம் முன்னேறக்கூடிய ஒரு திறன் இவர்களுக்கு ஏற்படும். இந்த தொழிலில் அனுகூலங்கள் நிறைய கிடைக்கும். அதுபோல் புதன் தனக்கு நட்பு கிரகங்களான சுக்கிரன் சனி தொடர்பு பெறுவதும், சுக்கிரன் சனி வீடுகளில் அமர்வதும் கல்விக்கு சம்பந்தமில்லாத வியாபாரம் போன்ற துறைகளில் முன்னேற்றத்தை இவர்களுக்கு கொடுக்கும். சனி மற்றும் புதன் தொடர்பு பெற்று வலு இழந்து நல்லா புரிஞ்சுக்கணும், அடிமை தொழில் அமையும். சனி, ராகு அல்லது கேது தொடர்பு பெற்றிருந்தால் இழிவான வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும். புதனுக்கு 7ல் சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற இயற்கை அசுபர்கள், இவர்களெல்லாம் அசுப கிரகங்கள் தொடர்பு இருந்தால் எவ்வளவு திறமை இருந்தாலும் வாழ்வில் மேன்மை அடைய பலவித இடையூறுகள் ஏற்படும். அப்போது புதனுக்கு இருபுறமும் அசுபர்கள் இருந்தாலும் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாக தடை ஏற்படும். புதன் இருக்கக்கூடிய இடத்துக்கு 2 புறமும், ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ துலாத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, புத பகவான் கன்னியிலையும் விருச்சிகத்திலையும் அசுபர்கள் இருக்கக்கூடாது. அசுபர்கள்னால் யார்? ராகு, கேது. அதுபோல் சனி, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்போ கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம் இல்லைங்களா? அப்போ அந்த பாதகஸ்தானம் என்பது யார்? குரு பகவான். அப்படி இருக்கக்கூடியவர்கள் முடிந்தவரை கூட்டு சேர்ந்து தொழில் செய்வதை தவிர்த்து செய்யணும். கூட்டு தொழிலே உங்களுக்கு ஆகாது. எதிலும் தனித்து செயல்பட்டால், பிறரை சாராமல் தனியாக தொழில் வியாபாரம் செய்தால் ஜாதகருக்கு நன்மை கிடைக்கும். எல்லாருக்குமே இப்படி தான் அப்படின்னா கிடையாது. அவரவர்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வைத்து தான் நம்ம கணிக்க முடியும். ஆனால் ஒரு விஷயம், கன்னி அப்படின்னு சொன்னாலே 7ஆம் இடம் பாதகஸ்தானம் குரு. குரு 7ஆம் இடமாக இருக்கிறதுனால, பாதகஸ்தானமாக இருக்கிறதுனால கூட்டு தொழில் உங்களுக்கு ஆகாது. எதை செய்தாலும் தனித்து நின்று செய்யுங்கள், வெற்றி காணலாம். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.